வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான வீடியோ பதிவை உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் நண்பர்களே. அதாவது பார்த்தீங்கன்னா, தண்ணீர் கனெக்ஷன், அதாவது நல்ல தண்ணீரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கம் வந்து இப்போ வந்து கோவையில் சில பகுதிகளுக்கு வந்து திரும்பவும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 24 மணி நேர சேவை அப்படின்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிட்டாங்க நண்பர்களே. இதனால் படுற பாடு வந்து எப்படிலாம் ரோடு எப்படி இருக்குது, எப்படிலாம் செஞ்சு அவங்க கனெக்ஷன் இந்த வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து கோவையில் ஒரு பகுதி தான். இது நான் இருக்கிற பகுதி தான் நண்பர்களே. ஸோ இப்போ வந்து இந்த வாகனத்தை கொண்டு, இந்த ஜேசிபியை கொண்டு மக்களை படுத்துகிற பாடு இருக்குது பாடுங்க நண்பர்களே. ரொம்ப கொடுமையாக இருக்குது. சரி, இவங்க கனெக்ஷன் தரலாம் நண்பர்களே. பார்த்தீங்களா, கோவை மாநகராட்சி குடிநீர் திட்டம் பணி நடைபெறுகிறது 24x7, அதாவது 24 மணி நேரமும் குடிநீர் கனெக்ஷன் அப்படின்ற அந்த திட்டம் வந்து பணி நடைபெற்று கொண்டிருக்கிறதுன்னு போட்டாங்க நண்பர்களே. ஆனால் இப்பொழுது சில நேரங்களில் கோவை பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னா மழை பெய்ஞ்சிட்ருக்கு, சரிங்களா. ஸோ அந்த நேரத்தில் எப்படி வந்து பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து திரும்ப ஒழுங்காக மூடவும் மாட்டேங்கிறாங்க. ஹலோ. ஸோ பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மெயினான பிரதான சாலை இது. ஸோ நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வழியாக நிறைய வந்து பள்ளி வாகனங்களும் நிறைய கடைகளும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை தான் நண்பர்களே. இந்த ஏரியாவில் இந்த சாலையை வந்து எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இதை வந்து இன்னும் மூடலை நண்பர்களே, இன்னும் மூடாமல் தான் வச்சுருக்காங்க. இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடிநீர் குழாய் கனெக்ஷன் வந்து இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, அடிக்கடி வந்து இங்கே சாதாரணமாக வாரத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நல்ல தண்ணி கனெக்ஷனும் வந்து உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது இப்போ எங்கள் வீட்டில் அங்கேருந்து குழா வந்து வெட்டிட்டு இங்கேருந்து உங்களுக்கு பள்ளம்லாம் வெட்டி இது வந்து எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அதாவது எங்களுடைய காம்பவுண்டுக்கு எதிர்க்கே இந்த வேலை செஞ்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, இந்த குடிநீர் குழாய் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க நண்பர்களே. ஸோ வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் இந்த கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. நாங்கள் இது வரைக்கும் தண்ணியெல்லாம் பிடிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளி தண்ணி தான் பிடிச்சிட்ருக்கோம். மோட்டர் எங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இது வந்து எல்லா தெருவுலையுமே, நான் இருக்க தெரு முழுக்கவும் இந்த மாதிரி தான், ஒவ்வொரு வீட்டு வாசலையும் எதிர்க்கவும் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து மூட மாட்டேங்கிறாங்க நண்பர்களே. மூடினாலும் பரவாயில்ல, பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு குழந்தை, அதாவது வேலை செய்கிறவங்களுடைய குழந்தைய வந்து எங்கள் வீட்டு வாசலில் படுக்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டம் அவங்களையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நண்பர்களே. ஆனால் அரசாங்கம் வந்து அது சரியாக வந்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடிய சீக்கிரமே தண்ணீர் கனெக்ஷன் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்தமாரி தான் ஃபைனலி இந்த மாதிரி பழுப்பு போட்டிருக்காங்க நண்பர்களே. இதிலேருந்து தான் நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 24 மணி சேவை, இதுதான் மீட்டர் பாக்ஸ். ஸோ நம்ம தண்ணி எடுக்க பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் பல இடங்களில் இதோட கனெக்ஷன் தரல நண்பர்களே. தண்ணீர் கனெக்ஷன் இன்னும் வரலை. இந்த மாதிரி பழுப்பு மட்டும் தான் போட்டிருக்காங்க. அரசாங்கம் கூடிய சீக்கிரமே வந்து இந்த பழுப்பில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோவை மக்களுக்கு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.